ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அரசியல் பகுப்பாய்வாளர் அலீம் புகாரி அவர்கள். தொடர் வணக்கம். இப்ப சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான மேகதாது குறித்து முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய விவாதங்கள் ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு பேச்சுவார்த்தைக்கு போறதா இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, போய் நடக்கலைன்னா அவமானம் ஆயிரும்லன்னு. நான் அவமானப்பட தயார், தமிழ்நாட்டிற்காக நான் அவமானப்பட தயாருன்னாங்க. இது தாவேக்கினார் பாருங்க, தமிழ்நாட்டிற்காக அவமானப்படக்கூட தயாரா இருக்கிறாரு. இன்னொரு மாநிலத்துக்கு போய் அவமானப்பட நம்ம முதலமைச்சர் தயாரா இருக்காருங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தமாக அவர் அவமானப்படுவார்னா அது பரவாயில்லன்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். தமிழ்நாடு அவமானப்பட்டு விடும். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை கூட தெரியவில்லையே என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் அப்படிங்கிற பயம்தான் நமக்கு. இவர் அவமானப்பட்டா பட்டு போயிட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவமானப்பட்டால் அது தமிழ்நாடு அவமானப்பட்ட மாதிரி ஆயிரும். காரணம் என்னன்னா, யார் இவர் சிஎம்னு வந்திருக்கிறாரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. இன்னைக்கு அவர் பேசின பிரச்சனை மிக முக்கியமானது. குறுவையை பத்தி பேசினார். குறுவை விளைச்சல் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் நிவாரண நிதிக்கும் அவர் பேசினார். எந்திரிச்சு பேசும்போது அதுக்கப்புறம் செங்கோட்டையன் செப்டம்பருக்கு அப்புறம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இதுல எவ்வளவு பெரிய கொடூரமான முரண்பாடு இருக்கு. இவர் வழக்கம் போல தன்னுடைய மீம் மாஸ்டர்ஸுக்கு மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக பேசுற முதலமைச்சர் என்பது கர்நாடகாவுக்கு தெரிந்துவிட போகிறது. ஏன்னா நம்ம இந்த கட்சி ஜெயிச்ச உடனே எல்லாரும் என்ன மீம்ஸ் போட்டாங்கன்னா, வடநாட்டுக்காரன் சிரிக்கிறானா, ஏன்டா இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் 40 வருஷமா கொள்கை, கோட்பாடு, சமூக நீதி, பகுத்தறிவு அப்படின்லாம் 2 பஞ்ச் டயலாக் 4 ஆக்ஷனுக்கு நீ ஓட்டு போட்டுருவீங்களா, அவுட் ஆயிட்டீங்களடா, முன்னாடியே வந்துச்சு, ஒரு மாசம் முன்னாடியே வந்துச்சு. அப்ப எல்லா வருஷமும் தர மாதிரியே இந்த வருஷமும் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருக்கிறோம். நல்லா கேளுங்க, இது 3 சீக்வன்ஸ். ஒன்று இவர் பேசுறாரு, அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, அதுக்கடுத்து அவை முன்னவர் செங்கோட்டையன் பேசுறாரு. இந்த ஒன்றே போதும் விஜய்க்கு. ஆனா ஊனா கூட அரசியலில் தெரியாது, காவேரி பிரச்சனை என்றால் என்ன என்று கூட தெரியாது. இந்த முதலமைச்சர் போகக்கூடாது. ஜெயலலிதா போனது வேறையா இருக்கும், கலைஞர் போகணும்னு நினைச்சது வேறையா இருக்கும், நம்முடைய முன்னாள் மக்கள் முதல்வர் போனது வேறையா இருக்கும், போகணும்னு நினைச்சது வேறையா இருக்கும், பேச்சுவார்த்தை பண்ணது வேறையா இருக்கும். நீங்க போகணும்னு நினைக்கிறதே வேற பயம் எங்களுக்கு. நீங்க போயிட்டீங்கன்னா இந்த அடிப்படை கூட தெரியாத ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாருன்னு வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு உதாரணம் என்ன, சட்டமன்றத்திலே எனக்கு தெரிஞ்சது. ஸ்பெஷல் பேக்கேஜ் பத்தி பேசல. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, நிவாரண நிதி, வறட்சி நிவாரண நிதியை பற்றித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவரும் பேசிட்டு இருக்காரு. அதற்கான பதில் என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா, நியாயமான பதில் என்னவா இருந்திருக்கும்னா, யூஸ்வலா வறட்சி நிவாரண நிதி செப்டம்பர்ல கொடுப்போம். செங்கோட்டையன் சொன்னார். நான் ஏற்கனவே எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறேன், செங்கோட்டையன் இஸ் சீசன்ட் பொலிட்டிஷியன். ஆனா அவர் முதலமைச்சர் கிடையாது இல்லையா, முக்கிய பொறுப்புகளும் அவர்கிட்ட வர்றதும் கிடையாது. முந்திரிக்கோட்டை அமைச்சர்கள் ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனா, இதுங்க தான் முந்திரிக்கோட்டை அமைச்சர்கள். எதை எடுத்தாலும் எந்திரிச்சு பேசுறது, நாங்களே பதில் சொல்லிக்கோன்னு வேற சொல்றது. ஆதவ அர்ஜுனாவும் ஃபேக்சுவல் மிஸ்டேக் பண்ணாரு, நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்க்கு அடிப்படையில் காவேரி பிரச்சனை என்றால் என்ன, மேகதாது இஷ்யூ என்றால் என்ன, எத்தனை நதிகளை இணைத்தது இந்த பிரச்சனை, அதற்காக நமக்கு அலோகேட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதியின் அளவு என்ன, இவைகளெல்லாம் விஜய்க்கு தெரியாது என்பது அங்கேயே அமலப்பட்டார். அது 10வது குறைக்கு ஆணவ பேச்சு வேற. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தானே தெரியும். அப்பா நாங்க தான் அரசியல், எங்களை சுத்தி தான் அரசியல், இதெல்லாம் மீமுக்காக அவர் பேசின இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இது எல்லாமே. அப்ப அவர் சொல்றாரு, குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் வருஷா வருஷம் கொடுக்கறது எல்லா இந்த வருஷமும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போது அசிங்கப்படுவதற்கென்றே சட்டமன்றம் வரக்கூடிய இந்த முதலமைச்சரை பார்த்து இவரை ஆள பிறந்த எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் இளந்தலைவர் அவர்கள் எந்திரிச்சு ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் வறட்சி நிவாரண நிதிக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இருந்துச்சு, வறட்சி நிவாரண நிதி செப்டம்பர்ல தான் கொடுப்போம், அதுதான் பதில் ஆக்சுவலா. ஆனா ஏற்கனவே கொடுத்தாச்சுங்கிறார். அப்போ வறட்சி நிவாரணத்துக்கும் ஸ்பெஷல் பேக்கேஜுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர் கர்நாடகா போய் உட்காந்தா எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருக்கு தமிழ்நாடு. இதுக்கு தான் வேணாம். நீங்க அசிங்கப்பட்டா பட்டு போங்க தான் டெய்லி படுறீங்களே. ஒருத்தர் கைது பண்ணிட்டு படுறீங்க, ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு படுறீங்க, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாம படுறீங்க, உங்க கட்சி நிர்வாகிகளை பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அசிங்கத்துல படுறீங்க, அதுக்கு நியாயம் நிறைவேற்ற முடியாம படுறீங்க, எதிர்கட்சி தலைவரையே பேசாத ஒரு பேச்சுக்கு அரெஸ்ட் பண்ணி அதுல அசிங்கப்படுறீங்க. நீங்க அசிங்கப்படுறதா பட்டுக்கிட்டே இருக்கீங்களா, டெய்லி தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே இருக்க. தமிழ்நாடு அசிங்கப்பட்டு விடக்கூடாது. விஜய் டெய்லி அசிங்கப்படுறாரு, தாவேக கேவலப்பட்டுக்கிட்டே இருக்கு டெய்லி. தமிழ்நாடு அசிங்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா இவருக்கு ஒண்ணு தெரியாது, இந்த முந்திரி கொட்டை மாதிரி எழுந்து பேசக்கூடிய அமைச்சர்கள் ராஜ்மோகன், ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு ஒரு தவறான கருத்தை எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. உடனே எதிர்கட்சிகள் சப்ஜெக்ட பேசு, விஷயத்துக்கு வா. என்ன இல்ல, பிரதமர் அவர்களை ஒரு முறை தான், ஒரு முறைனாரு, அதுக்கப்புறம் 2 முறை சொல்லிட்டாரு, அதையும் அவரே சொல்றாரு. சொல்லிட்டு
தொடர்ந்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய விவகாரங்களில் தோத்தீர்கள். முதல்ல தோற்றோம் என்பது உண்மையா? அப்படிப்பட்ட வாதங்கள் தான் வந்து தொடர்ச்சி தானே. வழக்கு முதல்ல எப்ப போடப்பட்டது? நீங்க நேர்மையானவனாக இருந்திருந்தால் அந்த வழக்கினுடைய ஆரிஜின்ல இருந்து பேசியிருக்கணும். வழக்கு போடப்பட்டது 2018. அப்ப யார் ஆட்சியில இருந்தா? ஜெயலலிதா அம்மையார். இல்ல, எடப்பாடி. 2018. ஆமா, எடப்பாடி ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அதிமுக எக்ஸாக்டா சொன்னா உங்களுக்கு எனக்கும் டையா விடுறதா இருந்தா அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஏன் போடப்பட்டது? அதில் மாற்று கருத்தில் இந்த விஷயத்துல நீங்க இவங்க என்ன திறமையா பயன்படுத்த நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம்ல, நீதிமன்றத்துல வந்து தவற விட்டுட்டீங்க, வாதத்தை முன்வைக்க தவறிட்டீங்க, 151 சீட்டை வந்து மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல நாம ஏற்கனவே தக்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துல நீங்க கோட்டை விடும்போது நாம ஒரு வாதத்தை வைக்கிறோம்ல, அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாராம இவருக்கு, ரூட் மாஃபியாக்கு. நீங்க தவற விட்டுட்டீங்க. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். எல்லா கட்சிகளும் அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து நாடி இருந்திருக்குது. 2018 வந்து மேகதாது இஷ்யூ ரீசென்ட்லி உருவான இஷ்யூ. அப்ப அதுக்கு 2018 அதிமுக நீதிமன்றம் சென்றது. அப்படி நீதிமன்றத்தில் வந்து அது டிஸ்மிஸ் ஆகும்போது என்ன சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, CWMA, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் ஒழுங்காற்று குழு, வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, இங்கதான் நீங்க போய் இதை பேசணுமே தவிர ஜுடிஷியரிக்கு வராதிங்க. நம்ம அங்க போகாம இங்க வந்ததுக்கு காரணம் அவன் அதையும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போனோம். நீதிமன்றம் வந்து ஏதோ பிளாட்டா டிஸ்மிஸ் பண்ணிருச்சு, நாதவர்ஜன பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ திமுக வந்து கோட்டை விட்டுருச்சு. உங்களை பார்த்து நாங்கள் சொல்லும் பொழுது 151 மெடிக்கல் சீட்ஸ் வந்து நம்ம வச்சிருந்தோம் அந்த உரிமையை. அதை நீங்க வந்து நீதிமன்றத்துல வந்து பறி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இது வேற. இந்த குற்றச்சாட்டு என்பது வேற. ஒரு தொடர் லீகல் ப்ராசஸ்ல வந்து கடந்த ஆண்டு வரையும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த ஒன்று கிடைச்சிட்டு இருந்தது. இந்த தடவை பறி போயிடுச்சு. 3.5% இடஒதுக்கீடு புதிதாக இஸ்லாம் வருபவர்களுக்கு தரணும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த ஒரு ஜியோவை, ஒரு அரசாணையை நீதிமன்றத்தை தவற விடுறீங்க. ஆமா, பிரச்சனை. அப்ப உங்களை கேள்வி கேட்போம், தவற விட்டாச்சு, மதம் மாறினவங்களுக்கு கிடையாதுன்றாரு அவர் பிளாட்டா. மதம் அந்த அதாவது ஒருத்தன் போய் நான் மதம் மாறினேன், இந்த ஜியோ படி எனக்கு தாங்கன்னு கேட்டா இந்த தாசில்தார் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு போனா தரணும் தரக்கூடாது என்று தீர்ப்பளிக்க வேண்டிய நீதிபதி அந்த ஜியோவே கொஸ்டின் கேட்டு பண்றாரு. கடந்த நம்ம ஆட்சி இருக்கும்போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு வழக்கு. ஆனா தீர்ப்பு வர்ற நேரத்துக்கு நீங்க ஒழுங்கா அப்பியர் ஆகி அதற்கான வாதங்களை முன்வைக்காமல் அதை தரவாத்துட்டீங்க. அது வேற, இது வேற. என்ன சொன்னாங்க நீதிமன்றத்துல? அப்படியே மேல போங்க, அப்படியே பூசிக்கிட்டே ஓடிடுறது. அப்படியே இதை தவற விட்டீங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுவும் காமெடி என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் உனக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்னு நேரு அவர்கள் தான் எழுந்துச்சு பதில் சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர். ஏன்னா முதலமைச்சரை பேச சொல்லு, எதிர்கட்சி தலைவர் பேசுவார், அவ்வளவுதான். முதலமைச்சர் பேசணும், அது பேச தெரியாது. ஏன்னா அவருக்கு தான் ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் வறட்சி நிதிக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸ்பெஷல் பேக்கேஜ் எப்போ தருவோம்? வறட்சி ஸ்பெஷல் பேக்கேஜுங்கிறது வரக்கூடிய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக. கரெக்டா ஒரு புரிதலுக்கு சொல்றதா அப்படின்னா, ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நதிக்கு தாமதம் ஏற்பட்டாலோ அல்லது மழை பெய்வதில் வந்து குறைவு ஏற்பட்டாலோ, மான்சூன் ஃபெயிலியர் ஆச்சுனாலோ, அதே மாதிரி தண்ணீர் குறைபாடுகள் வந்துச்சுனாலோ விவசாயிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தரப்படுவது ஸ்பெஷல் பேக்கேஜ். விவசாயம் செய்யணும், அவங்க விவசாயத்தை கைவிட்டக்கூடாது என்பதற்காக தரக்கூடியது ஸ்பெஷல் பேக்கேஜ். அதுவே இதெல்லாம் முடிஞ்சு வெள்ளத்தினாலோ அல்லது கடும் வறட்சியினாலோ விளைச்சலே இல்லாம போயிருச்சு அப்படின்னா தரக்கூடியதுதான் வறட்சி நிவாரண நிதி. இந்த இரண்டுக்குமே வித்தியாசம் தெரியாத கும்பல் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு ரீல்ஸை போட்டு மட்டுமே ஃப்ளூக்ல ஆட்சிக்கு வந்துட்டு இவர் எந்திரிச்சு சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2018 அதிமுக போடப்பட்ட 2 வழக்குகள் அது உச்சநீதிமன்றத்துல. அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்யும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க எங்க கிட்ட வராதிங்க, இதுல எங்க வாதத்துடைய பிரச்சனை இருக்கு? இது ஏற்கனவே CWMA, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இது ஜுடிஷியரிட்ட நீங்க வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை தமிழ்நாடு சந்திரசூட் அப்ப சொன்னாரு, த ப்ளீ பை தமிழ்நாடு வாஸ் மிஸ்கன்சீவ்டு. இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருச்சு. மூவிங் that the state should have approached the expert bodies empowered to oversee compliance. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை பார்க்கறதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் பாடி இருக்கு, நீங்க அங்க போங்க. இதுல வாதத்துல பிரச்சனையும் தமிழ்நாடு போராடி பெற்ற பாடிஸ் தான். அது எல்லாமே நடுவர் மன்றத்துல இருந்து அதனுடைய கீழ் தானே. கலைஞர் காலம் தொட்டு மக்கள் முதல்வர் வரைக்கும் போராடியது. ஜெயலலிதா வந்து எல்லாமே செஞ்சு வச்சிருக்கும் போது இவங்க அந்த இன்டர்ம் ரிலீஃபை வந்து இவங்க காலத்துல வாங்க போய் உடனே காவேரி தாயிட்டாங்க. அதனோட நோட்டிபிகேஷன் வர வச்சாங்க. அதுக்காக அவங்களை வந்து காவேரி தாயினாங்க. அப்ப போராடுறவங்க என்ன தந்தைன்னு சொல்லுவீங்க? காவேரியின் தந்தை யார்? அப்போ இவங்க சும்மா
அவர் போராடி வச்சதை வாங்கின இவங்க காவேரி தாய் அப்படின்னு சொன்னா போராட்டத்துக்கு வித்துட்டு போராடி தீர்த்த தலைவரை வந்து காவேரி தந்தைன்னு சொல்லணும். அப்ப நீங்க இவரு 1969 என்ன தவற விட்டோம், அதற்கு பின்னால் வர வச்சது எல்லாமே கலைஞர் போட்டதே திமுக தானே. அப்போ இது வந்து அந்த மீம் மாஸ்டர்ஸுக்கு வந்து திருப்திப்படுத்துவதற்கு இருக்கலாம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா, இது எல்லாமே டிபிஆர் prerequisite for approval of the DPR, the direction of the Central Water Commission are based on expert recommendations. அது இன்னொரு வார்த்தையெல்லாம் இருக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்புல. எல்லா மாநிலத்திற்கும் தன்னுடைய மாநிலத்திற்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை அணை கட்டுதலில் இருந்து எல்லா விஷயங்களையும் தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய உரிமை அந்த மாநிலத்திற்கு இருக்கும்போது எதை நாங்க தலையிட முடியும் அப்படின்னா, உங்கள் மாநிலத்துக்கு வரக்கூடிய தண்ணீரில் சிக்கல் வந்தால் மட்டும்தான் நீங்க தலையிட முடியும். இதெல்லாம் பொதுவான தீர்ப்பு இருந்தும் இந்த பாடிஸ் எல்லாம் அமைப்பதற்கு போராடி அதை போராடி பெற்று தந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வரலாற்றை மறைச்சிட்டு இன்னைக்கு நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, நீங்களே எங்களை பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி ஆயிப்போச்சா இல்லையா? அதுக்கப்புறம் இவர் எந்திரிச்சு இப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்னது, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லும் பொழுது, as far as water in the Kaveri basin is concerned, the dispute has been determined by this court. Any issues can be raised before the CWMA, CWRA or CWC. இதுதான், இதை தவிர நம்ம பண்ண முடியாது. அப்படி அந்த CWMA, CWC வந்து சொல்றத கர்நாடகா கேட்கலன்னா நீங்க கண்டெம்ட் வாங்க என்கின்ற தீர்ப்பை பெற்றது திமுக தானே. டிஸ்மிஸ் பண்ணாலும் கர்நாடகா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேற இது இல்ல, ரெமெடி இல்லையே சார், நமக்கு சுப்ரீம் கோர்ட் தானே சார் போய் ஆகணும். அப்ப if Karnataka fails to comply, ஆதவுடைய மண்டைக்கு உரைக்கிறதுக்காக சொல்றேன், if Karnataka fails to comply with directions issued by CWC or the Supreme Court, என்ன செய்யலாம்? It risks contempt proceedings. அவமதிப்பு வழக்குக்கு கர்நாடகா வந்து வழிவகுக்கிறது. நீங்க அதை எடுக்கலாம். இதை சேர்த்து சொல்ல வேண்டியது தானே. நாம யார் விழிப்பதற்கு முன்பும் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த CWCக்கும் CWRCக்கும் போறதுக்கு முன்னாலேயே நீதிமன்றம் போடும். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இங்க வர வேண்டியது இல்லை, அதுக்குன்னு ஒரு பாடி அமைச்சாச்சு, நீங்க அங்க போங்க. ஒருவேளை அவர்களுடைய கருத்தை கர்நாடகா ஏற்கவில்லை என்றால் அது வந்து கண்டெம்ட் ஆகும். 2023, 24 வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கரெக்டா 2026 எண்டிங்ல தான் இந்த தீர்ப்பு வருது. என்னோட இஃப் ஐம் நாட் ராங், ஏப்ரலோ அல்லது மேல வந்து இந்த தீர்ப்பு வருது. அப்ப வரும்போது இன்னும் தெளிவா சொல்றது அந்த நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அதான் இந்த குழப்பிடுவானுங்க. நீங்கள் 3% இடஒதுக்கீட்டை வந்து பறிகொடுத்த மாதிரி இது கிடையாது. மாட இருக்கிற விஷயத்துல வந்து கோட்டை விட்டுட்டு உட்காந்து பக்ரீத் பிரச்சனையில முஸ்லீம்கள் தலையில அடிச்சுக்கிட்டாங்களே, அதுவும் நீதிமன்றத்தில் வேலை தான் பறி கொடுத்தாங்க. அது மாதிரி இது கிடையாது. 151 மருத்துவ சீட்டுகளை பறி கொடுத்தீங்களே, அது மாதிரி இது கிடையாது என்பதற்கு உதாரணம் நீதிமன்றத்தினுடைய வார்த்தை, தி டிஸ்பியூட்ஸ் ஆர் பெரினியல். இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். டிராயிங் a light response. கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, such discussions could be had over a cup of coffee. ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணுங்க, அதுக்குன்னு அத்தாரிட்டி இருக்குது. அப்ப ஒரு காஃபி குடிச்சிட்டு டிஸ்கஷன் மாதிரி பண்ண வேண்டிய மேட்டருக்கு நீதிமன்றம் வரை சென்று போராடிய திமுகவை பாராட்ட வேண்டிய ஆதவர்ஜுனா, நீங்க கோட்டை விட்டுட்டீங்க, நீங்க எப்படி கோட்டை விட்டுட்டீங்க, இது டிஸ்மிஸலே கிடையாது. உங்ககிட்ட மெரிட் இல்லை, அதனால டிஸ்மிஸ் பண்ணல. நீங்க எங்க கிட்ட வராதிங்க, அதுக்குன்னு ஒரு பாடி போட்டிருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, அந்த அத்தாரிட்டியில போங்க. அந்த அத்தாரிட்டி ஏத்துக்கல, அவர்கள் அதை சரி செய்யல அப்படின்னா நீங்க கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு வரலாம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்திலேயே இதை பேசியவர் எடப்பாடி பழனிசாமி. அதை சொல்ல வேண்டியது தானே. அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து உரிமையை பறிகொடுத்து விட்டார்கள்னு அதே வாய்ஸை தான் இவரும் பேசிட்டு இருக்காரு. அப்போ உடனே இந்த தீர்ப்பு வந்தப்ப எடப்பாடி பழனிசாமி வந்துருச்சு, இது மாதிரி இந்த உரிமைகளை வந்து இவங்க பறி கொடுத்துட்டாங்க, வந்து வீணா போயிருச்சு உரிமை அப்படின்னு. அதற்கு பிறகு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. 3 நீதிபதி கொண்ட அமர்வுல வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போனாங்க. அப்ப அது 2025 ரிவ்யூ பெட்டிஷன் போகும்போது இதே டிபிஆர், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த மேகதாது இஷ்யூக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டே கேட்டு, ஏன்னா நவம்பர் 22 அப்பதான் வர்றேன். இந்த மேட்ரு போட்டது யார்? நவம்பர் 22, 2018 நீரவாரி நிகம் லிமிடெட், கர்நாடகா கவர்மெண்ட்டுடைய இந்த பெங்களூரு ப்ராஜெக்ட். இதை போட்டது யார் அப்படின்னு சொன்னா, அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் தான் இதை போட்டுச்சு. அப்ப அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன் போகும்போதும் ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை வந்து நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் அத்தாரிட்டிக்கே போங்க, இங்க வராதிங்க என்று சொல்லி அனுப்பியது வந்து தெளிவாக இருக்கும்போது, நீதிமன்றத்தில் போய் நீங்க சொதப்பிட்டீங்க, நீங்க உழைப்பிட்டீங்க என்று ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய ஆதவர்ஜுனாக்கு இதான் வேலை. அப்போ அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் இதற்கு பதில் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் பேசினா முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா? அதனால யூ ஆர் நோபடி. ஆதவர்ஜுனா அரசியல்ல என்னோட ஜூனியர், நியாயமா பார்த்தா
நான் இருக்கிறேன் கடந்த 18 வருஷமா அரசியல். வயசுல உங்களோட மூத்தவர். வயசுல மூத்தவரா இருந்துட்டு போட்டேன், அதுக்கு என்ன தொலையுது. அண்ணாமலை கூட என்னோட வயசுல மூத்தவர், அரசியல் என்னோட ஜூனியர் தானே. நம்ம இருக்கிற இத்தனை வருஷமா பார்த்துட்டு வரோம். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் பிறந்ததுல இருந்தே அரசியல் இருக்காரு, ரத்தம் பூரா அரசியல் ஓடிட்டு இருக்கு. அவருடைய அந்தஸ்து என்ன, உன் அந்தஸ்து என்ன, இவர் இருந்துச்சு எதிர்க்கட்சி தலைவரை கேட்பாராம். சரி தொலைது, முதலமைச்சர் ஒரு அந்தஸ்து இவர் உட்காந்துட்டாரு. அந்த உட்கார்ந்ததுனால அவர்கிட்ட தான் கேட்டாகணும். இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப இவர் பேசுனா அவர் தானே பதில் சொல்லணும். அப்போ ஒரு நேரத்துல இருந்து ஒரே ஒரு கருத்து திரும்ப சொல்லிட்டு வரேன். எக்ஸ்டெம்போரா முதலமைச்சர் பேச மாட்டார், பேசினால் ஸ்பெஷல் ப்ராஜெக்டுக்கும் நிவாரண நிதிக்கும் வித்தியாசம் தெரியாம மாற்றுற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் மாட்டுவார். அப்ப என்ன ஆகும், இவர் அம்பலப்படுவார். இவர் பதிலுக்கு பதில் பேசினால் இவர் அம்பலப்படுவார்னு நான் சொல்லல. இதே ஆதவர்ஜன் ஒரு பழைய பேட்டியில சொல்றாரு, விசிகால இருக்கும்போது நிறைய அப்பியரன்ஸ் கொடுத்தா அவர்லாம் அவுட் ஆயிடுவாருங்க. வெளியே பேசினார்னா இப்படி முடி வச்சுட்டு வரைக்கும் தானே, அந்த மீனிங்ல சொல்றாரு, இப்படி முடி வச்சிருக்கிற வரைக்கும் தானே, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவரெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் அசிங்கப்பட்டு போயிடுவார். இது அது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த டைலாக்கை ஏதோ ஒரு டிவி அக்கீரனும் எதுலையோ பேட்டி கொடுக்குறாரு. நான் வீடியோ பார்த்தேன், அந்த பேட்டியில சொல்ற மாதிரி ஆதவர்ஜனாக்கே தெரியும் இவர் எந்திரிச்சு பேசினாரா. அதுக்காக தான் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி முந்தின நாளே முன்ஜாமீன் வாங்குறாப்புல, ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் பெயில் வாங்குறாரு முதலமைச்சருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு முன்ஜாமீன் வாங்குகிறார்கள் அமைச்சர்கள். ஏன்னா நீங்க பேசாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஷயம் அது இல்ல, உங்களை விட நாங்க திறமை, அதாவது அவர்கள் கேட்கிற கேள்விக்கு எங்கள் திறமையே போதும், அது அல்ல. அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லனா இவர் அமலப்பட்டு போயிடுவாரு. அப்போ இப்ப நான் இதை காலைல ட்விட்டர்ல போட்டேன், இந்த மாதிரி ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் நிவாரண நிதிக்கும் வித்தியாசம் தெரியாத முதலமைச்சர் உதயண்ணா அதுக்குதான் அப்ப திரும்ப அவர் சொல்றாரு, அவர் அசிங்கப்படுத்துறதை தாண்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. திரும்ப அவர் போக்கஸ் பண்றது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இப்ப அங்கேயும் பிரச்சனை என்ன, அனைத்து கட்சி கூட்டத்தையும் இவர் அமலப்படுவார். இவர் பேச வேண்டியது வரும்ல, அதனாலதான் தவிர்க்கிறாரா, வேற என்ன பண்ணுவாரு? இல்லன்னா அவங்க கேட்பாங்க அனைத்து கட்சி கூட்டத்துல. ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்களா, டி சிவகுமாரோட ஸ்டாலின் ஃபேமிலி பேசி வச்சு தடுக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, அதை விட்டுட்டாங்களா, கண்டி பண்றாங்களா? இன்னும் சட்டமன்றத்தில் இதை பேசினால் பெரிய பிரச்சனையாயிரும், சிக்கல் வரும்னு தெரியும். அதுக்குத்தான் ஆபாச பேச்சாளர், ஆதாரமற்ற பேச்சாளர் நிர்மல்குமாரை இந்த மாதிரி இதுல பேச வைக்கிறது, பிரஸ் மீட்ல டிகேஜ் பாருங்க. ரெண்டு விஷயம் சட்டமன்றத்துல சொல்லல, சட்டமன்றத்தில் எங்க பேசுறாங்க, சோத்துல உப்பு போட்டு தின்ற காங்கிரஸ்காரங்க. இதே சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதும் ராஜேஷ்குமாரும் உண்மையிலேயே சூடு சொரணை இருந்ததுன்னா காங்கிரஸ் தலைமையை அவமானப்படுத்துற மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். அது தான் சூடு சொரணையே கிடையாது. உங்களுக்கு சூடு சொரணை இருந்திருந்தால் என்ன சொல்றான் இருந்தாலும் டி.கே. சிவகுமார் ஒரு சிஎம். ஆமா, சிஎம்மா இல்லாதப்பே அவர் பெரிய ஆளு சார் காங்கிரஸ்ல. வாஸ்தவம் சார், சித்தராமையா சிஎம் இருக்கும் போதே மாநில தலைவர் அவர் தானே, கட்சிக்கு மாநில தலைவர் தொடர்ந்து அவர் தான். இந்தியாவிலேயே வெல்த்தியஸ்ட் எம்எல்ஏ அவர் தான். ரிசால்ட் பாலிடிக்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான பண்ணுவாரு. அவரை வச்சு ரொம்பலாம் மிரட்டுச்சு பிஜேபி. அவரை தூக்கி உள்ள வச்சுலாம் நசுக்குச்சு. ரொம்ப ஒரு லாயலிஸ்ட், சோனியா காந்தி லாயலிஸ்ட். அவர் மிரட்டும் போது இப்படி அழுதாரு, அவர் சோனியா காந்தி என்னை பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அழுதாரு. அந்த அளவுக்கு லாயலிஸ்ட், வாட் எவர் இட் இஸ். ஒரு டால் லீடரு. அவரை திமுக பேச்சை கேட்டு ஆடுற பொம்மை அப்படின்னு ஒரு அமைச்சர் அசிங்கப்படுத்துறேன். மற்ற காங்கிரஸ்காரங்க பொத்திட்டு உட்காந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? எனக்கு அந்த அன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அன்னைக்கு இவனுங்களை தான் ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஏதாவது டிபேட்ல கலந்து இதே கேட்டிருப்பேன், எவன் பேசுனா இதே கேட்டிருப்பேன். சூடு சொரணை மிச்சம் இருக்காடா உங்களுக்கு? ஒரு சிஎம், பக்கத்து ஸ்டேட் சிஎம், உங்களுடைய டால் லீடரு, அஸ்ஸாம்ல இது ஹிமாச்சல் பிரதேசல ஆட்சி கவிழாமல் பார்த்து கொண்ட டால் லீடர். ஆமா ஆமா, ரிசார்ட் மெமரிகளை பாதுகாக்க பிஜேபி இருந்து பாதுகாக்கிறது அவர்தான் எக்ஸ்பர்ட். பிஜேபி போச்சிங் பண்ணிட்டு போயிருவான் அப்படின்னா அப்ப மகாராஷ்டிரா எல்லாம் காப்பாத்தினாரு. இமாச்சல் பிரதேசல ஆட்சி கவிழ இருந்துச்சு, கூப்பிடுறா டி.கே. சிவகுமார போனாரு. அவ்வளவு பெரிய லாயலிஸ்ட். அந்த டி.கே. சிவகுமார் ஆட்சியிலே இல்லாத, அதிகாரத்திலே இல்லாத, எம்எல்ஏவாக கூட இல்லாத எங்கள் தலைவர் சொல்லதே அவர் கேட்பார் அப்படின்னா நீ யார கௌரவப்படுத்துற, யார அவமானப்படுத்துற எனக்கு புரியலையே. எங்களுக்கு கெத்து கொடுத்துட்டு அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். சிவகுமார காலில் போட்டு மிதிச்சிட்டியே, அது யார் செய்யறா? நிர்மல்குமார் செய்யறாரு. இவனுங்க அதிகாரத்துக்காக இப்படி என்னடா மானங்கிட்டு உட்காந்துருக்கணும் காங்கிரஸ்காரர்களா கேட்கறேன். அசிங்கம். ஒரு அமைச்சரவை, 2 அமைச்சரவைக்காக காங்கிரஸ்காரன் அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படின்னாரு ஒருத்தர். புது தலைவர் கேக்குற மாணிக் தாகூரை பார்த்து கேட்கிறேன், வெட்கம், மானம், சூடு சுரணை மாணிக் தாகூர் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறார் என்றால் டி.கே. சிவகுமார் திமுக தலைவரின் பேச்சை கேட்டு ஆடக்கூடிய பொம்மை என்று சொன்ன நிர்மல்குமாருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டுதான் தின்றனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. அது ஒரு பக்கம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தொழில்நுட்ப ரீதியாக, சட்ட ரீதியாக
காவிரிக்கான உரிமைகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நாங்க எடுப்போம்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாருங்க? நான் கடிதம் எழுதிட்டு இருக்க மாட்டேன். ஆமா, அது என்னது பேசுறது? நான் வந்தா அப்படியே வலிச்சுட்டு வந்துருவேன். மீனவர்கள் பிரச்சனைக்கா கடிதம் எழுத நேத்து மாட்டேன். கூட கடிதம் நேத்து கூட கடிதம் எழுதியிருக்காரு. அதான் சொல்ல வரேன். நான் வந்தா கடிதம் எழுத பேச. இப்ப பிரச்சனை எங்கன்னா, நீங்களும் யதார்த்தத்தை ஏற்று நேற்று பாருங்க எதிர்க்கட்சி கரெக்டா கேட்டாரு. திமுகவும் தாவேக்காவும் விளையாடி கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அது எப்படி எங்களை எப்படி அடி சப்பல் ஷாட் அடிச்சாரு எதிர்க்கட்சி தலைவர். இந்தியாவிலேயே இப்படி ஒரு யங் டைனமிக் ஸ்டைலிஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருக்க மாட்டார். அழகா சொன்னார் ஒரே வார்த்தை. நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? குவிண்டால் நெல்லுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? மீன்பிடி காலம் அல்லாத காலங்கள்ல வந்து உங்களுக்கு 20,000 கொடுப்போம்னு நாங்க 8,000 கொடுத்திருந்தாங்கன்னு அவர் சொல்றாரு. இவர் 6,000 கொடுத்தது 7,000 சட்டமன்ற சொல்றாரு. அதெல்லாம் குழம்புது. அப்படியே 8,000 கொடுத்துக்கிட்டு இருந்ததாக அவர் அங்க பேட்டியில அதுல பிரச்சார கூட்டத்துல சொல்றாரு. இப்ப 8,000 கொடுத்துட்டு இருக்காங்க, அதை 20,000 ஆக்கும்னு அவர் அங்க பிரச்சார கூட்டத்தை சொல்றாரு. இவரு சட்டமன்றத்தை என்ன சொல்றாரு? 6,000 கொடுத்துருந்தாங்க, அது 7,000 ஆக்கும். 1,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்ப அவர் விஜய் கணக்கு படியே பார்த்தா ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? இப்ப பிரச்சனை என்ன? நாங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா செய்திருப்போம். நாங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? 1,000 ரூபாய் எவ்வளவு ஆக்கும்னு சொன்னோம்? 2,000 ரூபாய் ஆக்கணும். நாங்க வந்தா செஞ்சிருப்போம். இப்ப பிரச்சனை என்ன? நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? அதை நிறைவேற்ற முடியுமா உங்களால? எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார், பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்களா சொன்னார். வாயை மூடிட்டாங்க எல்லாருமே. பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்க என்னத்தை விளையாடிட்டு இருக்கிறோம்? பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்க வாக்கு கொடுக்கல. நாங்க அப்படி செய்யல. ஏன்னா எது சாத்தியமோ எது முடியுமோ அதைத்தான் வாக்காக கொடுத்தோம். அதை தான் திரும்பவும் சொல்றேன். ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் நிவாரணத்துக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு நபர் முதலமைச்சர் ஆனால், அப்ப இவர் இப்பவே முதலமைச்சராகி சட்டமன்றத்துக்கு போகணும், உட்காரணும், எதிர்கட்சியை எதிர்கொள்ளணும், மற்ற கட்சிகள் உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய வாதத்தை கேட்கணும். இதெல்லாம் இருக்கும் போதே இவருக்கு ஒண்ணும் தெரியாம இருக்குது. இவர் ஒரு கட்சியா ஆரம்பிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? மெயின் கொஸ்டின் அங்கதானே. அப்ப அந்த இடத்தில் அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் இந்த மக்கள் முட்டாள்களைப் போல, புற்றீசல்களைப் போல அந்த நபர் பேசக்கூடிய பேச்சை கேட்டு நம்பி இப்படி செத்து போனார்களே, இப்படி வீணாய் போனார்களே. இந்த நபர் பேசுவதற்கு 41 பேர் அந்த கூட்டத்தில் நின்று செத்து போனாங்களே. ஒரு அரசியல் அடிப்படை அறிவில்லாத ஒரு நபரை முதலமைச்சராக்கி அவர் பேச வேண்டாம், நாங்க பேசுவோம்னு அவருக்கு முன்ஜாமீன் வாங்கக்கூடிய முந்திரி கொட்டைகளை வந்து அமைச்சர்களாக்கி எவ்வளவு பெரிய கேவலத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டீங்க. நாங்க தொடர்ந்து 1970களில் இருந்து தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். ட்ரிபியூனலை அமைப்பதற்கான வாதத்தை முன்வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிய முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த ட்ரிபியூனலை அமைத்து காட்டியது முத்தமிழறிஞர் கலைஞர். அது விபி சிங் அந்த கவர்மெண்ட் தானே. இன்ட்ரீம் ரிலீஃப் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கி தண்ணீரை கொண்டு வர வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்கு பின்னால் புதுசா ஆரம்பிச்ச மேகதாது ப்ராஜெக்டையும் 2018 உச்சநீதிமன்றம் நாடியது அதிமுக. அதை முறைப்படி மேகதாது எம்ஜிஆர் பீரியட்லயே வந்துச்சு, நீதிமன்றத்துக்கு போனது 2018. அதுக்கப்புறம் அதை வந்து தொடர்ந்து சட்டப்படியாக ஃபாலோ பண்ணும்போது இல்ல அதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி பாடி அமைச்சாச்சு வேணான்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணதை வந்து தலையும் புரியாம வாழும் புரியாம அப்படியே வந்து சட்டமன்றத்தில் வாந்தி எடுக்கக்கூடிய அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாடு என்ன பாடுபட போகிறது? அப்போ எது சாத்தியமோ அந்த வாக்குறுதியை நம்ம கொடுத்துருந்துருக்கோம். எது முடியுமோ அதை முடியும் மாதிரி செஞ்சிருக்கோம். செய்யணுங்கிற எண்ணம் இருந்திருக்கணும். அதை முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செய்யணுங்கிற எண்ணம் அப்புறம் தான் சார் வரும். முதல்ல என்ன திரும்ப சொல்றேன், வெல்ஃபேர் இது ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் வறட்சி நிவாரண நிதிக்குமே வித்தியாசம் தெரியாதவர் எல்லாம் முதலமைச்சராக வச்சு. ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோல் இறங்குறாப்ல இவரு செங்கோட்டையன். ஏன்னா அவர் சீசன் பொலிட்டிஷியன். அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். அவர் கரெக்டா எந்திரிச்சு கரெக்டா சொல்லிட்டு அந்த அவர் எந்திரிச்சு சொல்லனா இன்னும் கொடூரமா அசிங்கப்பட்டிருப்பாரு. எந்திரிச்சு செப்டம்பர்ல வந்து தருவோம், அது பதில். நீங்க ஏன் தரல அப்படின்னு கேட்டா இல்ல செப்டம்பர்ல தருவோம் அப்படின்னா ஓகே. இவரு பெரிய அறிவாளி மாதிரி எல்லா வருஷமும் தர்றது எல்லாமே கொடுத்தாச்சு, தன்னாதான் அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்ல முடியும்? பேப்பர் கீப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தா தெரியும் அப்படின்னு பெரிய ஹீரோ மாதிரி அப்படியே வச்சுட்டு உட்காந்தாரு. அசிங்கப்படுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் வந்துருச்சு, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னத்த பதில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கலன்னா டேமேஜ் கண்ட்ரோல் இருக்காது. இங்க நம்ம அப்பத்திலே சொல்றோம், செங்கோட்டையனை தவிர நான் இன்னொன்னு கேட்கிறேன், காவிரி நதிநீர் யாருடைய அமைச்சரவையில் வருகிறது? நதிநீர் பிரச்சனை யாருடைய அமைச்சரவை? புஷியானதுடைய அமைச்சர். இது வரைக்கும் எங்கேயாவது பிரஸ் மீட் பிரஸ் கேட்டதுக்கு தான் ஏதோ வேற ஒரு அவசர வேலைன்னு அதையும் ராஜ்மோகன் தானே சொன்னார். அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ கேட்கும்போது உமா எங்க இருக்க வந்துட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்றாரு, அப்படின்னு ஓடுற மாதிரி ஓடுறீங்களே. அது ஏன் அப்படி சிரிச்சுட்டு போனாருன்னு தெரியல, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என்ன தெரியாத கேள்வி மாட்டிக்கிட்டு விட்டுறாங்க. அதுவும் அது ரிப்போர்ட்டர் 1/4 கிலோமீட்டர் நடந்து வராங்க கூட, சார் 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 அப்படின்னு. அதாவது நான் அடிக்கடி சொல்றதுதான், அவரை இட்டுன்னு போறதுக்கு இவருக்கு இந்த அமைச்சரவை தேவையில்லை. காவேரி தண்ணி இட்டுன்னு எப்போ வருவீங்க?
அந்த தண்ணியை எப்போ இட்டுன்னு வந்து இங்க விடுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் தான் இந்த அமைச்சர். ஆனா கொடுமை என்னன்னா, சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதுவரை வாய் திறக்கவில்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர். இது ஒரு பிரஸ் மீட் எப்படிலாம் இருந்த தமிழ்நாடுங்க. இது கொடுமை என்ன பாருங்க. இவரு பினான்சியல் பட்ஜெட் போடுறாரு, தங்கம் தென்னரசு சார் வந்து அங்க பேட்டி கொடுக்குறாரு. இதை விட அது அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஆமா, கடன்னா என்ன நாங்க சொன்னது புரிஞ்சா? இதை அடைக்கிறப்ப இந்த 5 வருஷம் முடியும் போது இதை விட அதிகபட்ச கடன்ல நீங்க நிப்பீங்க அப்போ விளக்குறாரு. இவங்க இங்க வந்து இவர் பேசுறாரு. இதுவே வந்து கே நேரசாரோ நம்ம இவரு பொதுச் செயலாளரோ வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா, அதை பத்தி விளக்கம் கொடுத்தாங்கன்னா அது இதை விட இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. என்னடா தலையெழுத்து, இன் சர்ச் ஆஃப் டைமண்ட், இன் சர்ச் ஆஃப் கோல்டு யூ லாஸ்ட் டைமண்ட்ரா, தங்கத்தை தேடுறேன்னு சொல்லி வைரத்தை தவற விட்டீங்களே பாவிகளே. அப்போ எது சாத்தியமோ எது முடியுமோ அந்த யதார்த்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகளும் பேசியிருக்கிறது. ஏன்னா அதான் பகுத்தறிவு. பார்ப்போம் இப்போ காவிரி பிரச்சனையுடைய வரலாறு, அதை எப்படி இவங்க அணுகுறாங்க, செய்யணுங்கிற நோக்கம் இருக்கா, செய்யறது பற்றிய பார்வை இருக்கா, வரலாறு தெரியுதா, இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகளிலிருந்து உங்களுடைய பார்வையில சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உங்கள் கட்சி பார்வையிலிருந்தும் ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. நன்றி.